ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் செல்வா ஆன் செல்வா இன்சைட்ஸ். ஓகே, இது வந்துட்டு டே 48க்கான ஒரு ரிவ்யூ வீக்கெண்ட் ஷோ. இந்த ராஜா ராணி டாஸ்க் எந்த அளவுக்கு இருந்துச்சு, கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் அப்படியே ஃபயரிங்காக விஜய் சேதுபதி அவர்கள் அட்டாக் பண்ணி கேட்க போகிறாரு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பட்சத்தில் எஸ் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணார். அண்ட் சில விஷயங்களை வந்துட்டு டச் பண்ணி அட்ரஸ் பண்ணாமல் போனதும் ஒரு மாதிரி ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டராக தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரைடே ஹேப்பனிங், ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங். எங்கடா இது இந்த சீசனில் இவ்வளோ நாளாக இன்னும் 5 ஸ்டாரோட ஸ்பான்சர்ஷிப் வரலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு தெரிலங்க. கிரியேட்டிவ் டீம் அண்ட் அந்த பிக் பாஸோட என்டையர் க்ரூ மெம்பர்ஸு அந்த துண்டை போட்டு அந்த அக்ரிமெண்ட்டை பேசி முடிக்கிறதுக்குள்ளே 5 ஸ்டார் கிட்ட ஒரு வழி ஆயிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு வழியாக துண்டை போட்டு ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட்டை பேசி லைக் இந்த வாட்டி வந்துட்டு அந்த 5 ஸ்டாரோட ஸ்பான்சர்ஷிப்பை வாங்கி கொண்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா ஒரு டாஸ்க்கு, ஹீட் 5 ஸ்டார் டூ நத்திங். உங்களோட மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பெரிய பெரிய சண்டைலாம் நடக்கும்போது யார் ஒன்றும் பண்ணாமல் தத்திங்களாக இருந்தீங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஃபோட்டோவாக போட்டு மாட்டி வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்த்து நீங்கள் ரசிங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையிலையோ இல்லை வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளேயோ எப்போ வந்துட்டு நீங்கள் அதிகப்படியான ஒரு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும்போது ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் மொமெண்ட்டாக இருந்திருக்கீங்க அப்படின்ற அந்த விஷயங்களை வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிளாஸ்மா டிவி முன்னாடி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லைக் உள்ளுக்குள்ள மொமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி சூப்பராக யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற, அதாவது முக்கியமான ஒரு கான்வர்சேஷன்ஸ் போகும்போது இல்லை பயங்கர ஹீட்டடான ஆர்குமெண்ட்ஸ் போகும்போது நம்மளுக்கு எதுக்குடா இந்த வம்பு, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துப்போன்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபோட்டோஸாக பார்க்க முடிஞ்சுது. அந்த ஃபோட்டோஸில் பார்க்குறத தாண்டி குட்டியாக ஒரு ஏவியும் பண்ணி வச்சுருந்தாங்க. லைக் எல்லாத்துக்குமே ரைட் ஓகே. சில பேருக்கு வந்துட்டு சில இடத்துல பேசணும்னு தோணும், சில பேருக்கு வந்துட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சில பேர் வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு பாயிண்டே வரலையே, பாயிண்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி கூட இருந்திருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த டாப்பிக்கே முடிஞ்சு போயிருக்கோம். இந்த ஒரு மொமெண்ட்டில் அப்படியே போகும் பட்சத்தில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டோர் ரூம்குள்ளே ஒரு அலாம் முடிஞ்சது இல்லை. இன்ஃபேக்ட் வந்துட்டு இந்த ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் மொமெண்ட்டில் நிறைய பேர் அப்படியே இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் மொமெண்ட்டில் இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரயான் ஒருத்தர் வந்து வெளியில் இருக்க விஷயத்த பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். மேபி லைவ்ல நிறைய வந்திருக்கும். 1 hour எபிசோடில் ரொம்ப கம்மியாகவே காமிச்சாங்க. பெரிய இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்லாம் இல்லை. ஜஸ்ட் எல்லாருமே சாக்லேட் சாப்பிட்றதுக்காக அந்த ஒரு மொமெண்ட்டை ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி போனதாக தான் என் பறவையில் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓகே. பட் இந்த கண்டென்ட் தேவையில்லை. ஃப்ரைடே ஹேப்பனிங்கில் இந்த கண்டென்ட் தேவையே இல்லை. வை? பிகாஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 2 வீடாக பிரிஞ்சிருக்கும் போது அந்த திருட்டு ரேஷனிங், அதாவது 2 பேரோட வீட்டு ரேஷனிங்கையும் முக்கியமான பிளேயர்ஸ்லாம் எல்லாம் தூங்க போனதுக்கப்புறமா இந்த விழா கமிட்டின்றதாங்கள, இந்த திருட்டு கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று நைட்டெல்லாம் வந்துட்டு சாப்பாடு இல்லீகலாக அந்தந்த வீட்டிலேருந்து எடுத்து அந்த ப்ரொவிஷனிங்ஸை வச்சு குக் பண்ணி சாப்பிட்ற அந்த ஒரு விஷயத்தை ஏன் அட்ரஸ் பண்ணலை அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒருவேளை இன்னைக்கு நிறைய ட்வீட்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள் நடுவில் இருக்கிற கோடு கிடையாது, பாய்ஸ் மிஸ்ஸஸ் கேர்ள்ஸ்ன்ற கான்செப்ட் கிடையாது. அடங்கப்பா, இதை தாங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டராக தான் இருந்துச்சு. எஸ், ஏன்னா நல்ல கான்செப்டாக யோசிச்ச கான்செப்ட் ஆக்சுவலாக தேவையில்லாத ஒரு கான்செப்ட். சரி ஓகே வச்சாச்சு. அப்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த டாஸ்க்கை ட்ரைவ் பண்ணுற விதம் எங்கேயோ வந்துட்டு கிரியேட்டிவ் டீம் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற யோசனை. சரி, அவங்க மிஸ் பண்ணாலும் கண்டஸ்டன்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு பார்த்தா எல்லாருமே ஒரு மாதிரி ஃபேக்காக ஒரு சேஃப் சைட் கோல் ஆடுற மாதிரியே ஒரு ஃபீலு. அதனால் வந்துட்டு எர்ரா கோட்டை, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், இந்த விசு படம் மாதிரியே தான் இந்த கோட்டை போட்டது அதுக்கப்புறமா பிரிக்கணும்னு வரும்போது எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரில. பட் இனிமே தான் த கேம் இஸ் ஆன் அப்படின்ற மாதிரி எல்லாரோட இண்டிவிஜுவாலிட்டி அதிகப்படியாக தெரிய வரும். பார்ப்போம் தொடர்ந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டோர் ரூமில் பிரியாணி, மட்டன் பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வரும் பட்சத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் போன வீக் வந்துட்டு நான் இப்போதைக்கு 5 ஸ்டார் கொடுத்து அனுப்புகிறேன், அடுத்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு பிரியாணிக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு ப்ராமிஸை வந்துட்டு ஹீ கெப்ட் இட். ஸோ எல்லாருக்குமே ஒரு பயங்கர பெரிய ஒரு ஃபீஸ்ட்டு. இது என்னென்ன அமைச்சிருக்காருன்றதை ஆக்சுவலாக நான் இப்போ சொல்லவே தேவையில்ல. இந்த எபிசோடோட லேட்டர் டைமில் வந்துட்டு சிவா அழகாக என்னென்ன ஃபுட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சப்ளையர் கணக்காக மெனுவை கன்வே பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்களும் வந்துட்டு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அந்த பாயிண்ட்டுக்கெலாம் வரலாம். ரைட், அதை தாண்டி இப்போ அப்படியே எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நடுப்புற இந்த சாட்சினாமா தேங்க்ஸ் அப்பா அப்படின்னு சொல்லி இது தேவையே இல்லை. அதுக்கப்புறமா இன்னொரு கண்டென்ட்டு லைக்
ட்ரூத் ஆர் டேர். ஓகே, ட்ரூத் ஆர் டேர் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இலைப்பார ஜாலியாக வந்துட்டு ஒரு கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு பாட்டில் வச்சு சுற்றி ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்க பட்சத்தில் ஒரு கிரிஞ்ச் ஃபேக்டர் ஆஃப் கொஸ்டின்ஸாகவே வந்துட்டு நிறைய வச்சுருந்தாங்க. ப்ராப்ளி ஜாக்லின் ஃபஸ்ட் இடத்துல வந்துட்டு சாச்சனாக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். சாச்சனா சைடில் அந்த கேம் இருக்கும்போது உனக்கு இந்த வீட்டில் யாரும் சுத்தமாக பிடிக்காதுன்னா சாச்சனா அப்படியே தீபக்கை சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தீபக்கை ஏன் பிடிக்கலன்ற அந்த ஃபேக்டர் தெரியும். நிறைய டைம் தீபக் கூட பேசுனதையும் பார்க்கவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தர்ஷிகா கிட்ட போகும்போது விஷால் கிட்ட வந்தது. விஷால் கிட்ட வரும் பட்சத்தில் உடனே நீங்கள் யார் ஒருத்தவங்கள வெளில பார்த்துருந்தா இந்த ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க கேள்வியாக எடுத்து வைக்கிறாங்க. மோஸ்ட்லி ஜாக்லின் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த கேள்வியெல்லாம் தேவையில்லாத ஆணிகள் தான். பட் ஸ்டில் உடனே வந்துட்டு விஷாலோடைய வைக்கப்பட்டுக்கிட்டே தர்ஷிகா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கேமராமேன் தர்ஷிகாவுக்கு ஒரு ஜூமிங். ஐயோ, உங்களுக்கு இந்த கண்டென்ட் தான் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சீசனில் தேடிக்கிட்டே இருந்தீங்க, வலுக்கட்டாயமாக வாரி வாரி கொடுக்குற மாதிரி தர்ஷிகாவும் விஷாலும் பண்ணுற அந்த ஒரு லவ் கண்டென்ட் தெரில எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. ரெண்டு பேருமே ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் பிளேயர்ஸு. தர்ஷிகா மேலே நிறைய பேர் அதிகப்படியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க. ஹோப் ஷி வில் பி கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டிங். லாஸ்ட் 2 வீக்ஸாக அவங்களோட கிராஃபில் வந்துட்டு பெரிய மூவ்மெண்ட்டே கிடையாது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் லவ் ட்ராக். சாரி தர்ஷிகா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் லைக் இன்ஃபேக்ட் ராணுவ பக்கம் ஒரு விஷயம் போகும்போது அன்ஷிதா வாஸ் ஆஸ்கிங் உங்களுக்கும் பவித்ராக்கும் என்ன அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது லைக் அன்ஷிதா வாஸ் ஆன் பாயிண்ட். இது வந்துட்டு ஃபேக்காக பண்ணுறீங்கன்னா அது நல்லா இல்லை, கேமில் விளையாடுங்கன்ற மாதிரி ஒரு இன்டெரக்டான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அன்ஷிதாவுக்கு குட்டி குட்டியாக இன்னைக்கு ஸ்பேஸ் இருந்தாலும் குட்டி குட்டி இடத்துலையுமே வந்துட்டு ஹர் ஸ்கோரிங் ஃபேக்டர்ஸ் ஆர் ரியலி சூப்பர், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பவித்ரா வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு இன்புட்ஸ் கொடுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தராக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. லைக் சௌந்தர்யா அந்த ரியாக்ஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், சாச்சனா சும்மாவே அழுதுகிட்டு இருக்காதீங்க, அண்ட் தென் அன்ஷிதா எப்பயுமே பாய்ஸ் டீம் கூடயே விளையாடிட்டு இருக்கீங்க, எப்போ தான் வந்துட்டு எங்கள் டீமுக்கு வருவீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குட்டி குட்டியாக எல்லாருக்குமே ஒரு இன்புட்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு செஷன். அதுக்கப்புறமா பவித்ராவும் ராணாவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் பண்ணுறேன். இந்த விஷயம் உங்களுக்கு தப்பாக தெரியல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதை நீ சீரியஸாக எடுத்துக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நானும் இதை ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கல, டோன்ட் டேக் இட் டூ மச் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் அட்லீஸ்ட் இந்த விஷயத்தில் வந்துட்டு ஸ்ட்ரிக் ஆன் ஆனிங்கன்னா சம்வேர் இட் பி குட். அண்ட் அன்ஷிதாவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராணவ கிட்ட சாரி பவித்ராவை உங்களை பற்றி ஒரு விஷயம் பேசிட்டேன், அது ஆக்சுவலாக தப்பு, ஐம் சாரி அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபேக்டர் வந்து நடுராத்திரியில் போயிட்டு எழுப்பி அந்த சாரி கேட்டாங்க. இந்த கண்டென்ட்லாம் தேவையே இல்லை ஆக்சுவலாக. லைக் இந்த ட்ரூத் ஆர் டேர் வரைக்கும் ஒரு சென்சிபிளாக இருந்திருந்தா ஓகே. இதுக்கு வேற வந்துட்டு தர்ஷிகாவுக்கு ஒரு விஷயம் வரும் பட்சத்தில் லைக் தர்ஷிகா கிட்ட போயிட்டு ட்ரூத் ஆர் டேரா அப்படின்ற மாதிரி டேருமா இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்கள யாருன்னு சொல்லிட்டு கை சொல்லி லைக்கும் வெளில பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கன்னத்தில் அப்படி அடிச்சுட்டு போனோம், ஹீ இஸ் மை க்ரஷ்ன்னு சொல்லிட்டு. ராமா முடியல, ஏன் இந்த கண்பத்தெல்லாம் அது வேற காமிச்சு தொலைகிறீங்க. இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் சனிக்கிழமை எபிசோடில் இதெல்லாம் தேவையில்லை. டேரெக்டாக விஜய் சேதுபதியோட கண்டென்ட்டை பார்த்தா கூட ஓரளவுக்கு பிடிக்கும் போல இருக்கு. அப்படி போச்சு. அண்ட் தென் விஜய் சேதுபதி அவர்கள் டைரெக்டாக வந்தோன்னா மக்கள்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் ஆஸ் யூஷுவல் வச்சுக்கிறாருல, வச்சு முடிச்சதுக்கப்புறமா ஹீ இஸ் டெல்லிங் யாரை பார்த்தாலும் கை தட்டிக்கினே இருக்கும். அது இந்த அலாட் ஆறுமுகம் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் வடிவேலு. அதில் பசுபதி சொல்வார், இந்த இடத்துக்கு சாப்பிட வந்தால் மட்டும் யாரை பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதை மாதிரியே அப்படியே வந்துட்டு ஒரு சர்க்காசி பாயிண்ட், யார் எந்திரிச்சாலும் கை தட்டுங்க, யார் பேசினாலும் கை தட்டுங்க, அவங்களே இன்னைக்கு கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்லாம் ஆக்சுவலி சூப்பரான ஒரு மூவ். லைக் கைத்தட்டல்களை வச்சு வந்துட்டு யாருமே இதுக்கு மேலே கணிக்கக்கூடாது, எல்லாருக்குமே கைத்தட்டுங்க, ஸோ லெட் தெம் கெட் கன்ஃபியூஸ்ட், ரைட்? அந்த ஒரு பாயிண்ட் ஸ்டார்டிங்கில் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃபேஸில் எல்லாருக்குமே கைத்தட்ட மாதிரி இருந்தால் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆனாங்க, ரைட்? அதுக்கப்புறமா வந்துட்டு அன்ஷிதா சூப்பராக ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. சார் இல்லைம்மா இல்லைலாம் வந்துட்டு உங்ககிட்ட வந்து எல்லாருமே டேரெக்டாக தான் கைத்தட்டுறாங்க, நம்புங்க அப்படின்னா, சார் நம்புகிற மாதிரியே இல்லை அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் சொன்ன விஷயம் லைக் ரியலி குட். அன்ஷிதா வந்துட்டு குட்டி குட்டியாக நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் சேலஞ்ச் இந்த பர்டிகுலர் சீசன் மற்ற சீசன்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சீசன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்லாம் கேட்கும்போது விஜய் சேதுபதி சத்தியமாக வெறுப்படைந்து விட்டார் மன்னா அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்தது. எப்பயுமே கேட்குற கேள்விக்கு தெளிவான ஒரு பதிலை சொல்லாமல் ஒரு சுற்றி விட்டு வெறுப்பேற்றுற ஒரு மொமெண்ட்டு இன்றைக்கி அதிகபட்சமாகவே இந்த ஒரு பர்டிகுலரில் கண்டென்ட் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே சத்யாவை கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் யுனைட்டடாக இருக்கிறோம்னு நினைக்கிறேன் சார், ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாம் எதுவுமே இல்லை சார்,
இந்த ஒன்றா சேர்ந்து இந்த பாண்டவர் பூமி ஷூட் பண்ணுறதுக்காக சார் வந்திருக்கீங்க, உட்காருங்க சார் அப்படின்றத இன்டெரக்டாக சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அண்ட் தென் தீபக் பாண்டிங் குட்டாக இருக்குது, ஆனால் வன்மம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருந்தாரு. இதில் என்னென்னா நடுப்புற தீபக்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்காக போகும்போது, சார் நீங்கள் நான் உங்களை யாராவது பேசுறதை ஸ்டாப் பண்ணுறேன்னா, இப்போ எல்லாரும் என்னை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்க சார் அப்படின்னு சொல்லி மேபி அந்த ரிவ்யூவர்ஸ் இந்த ட்வீட் போடுறவங்க எல்லாருக்காகவும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவங்களெல்லாம் பேச தான் விட்றேன், நான் அவங்கள ஸ்டாப் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு சூப்பராக விஜய் சேதுபதி அவர்கள் என் சைடில் பிரச்சனை இல்லைன்றதை அவருக்கான மார்க்கெட்டிங் டீமாகவே அப்படியே தீபக்கை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் படை தளபதி தீபக்கை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, இந்த வர கேப்டனும் கூட லைக் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. லைக் இது எதனால் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி போகும்போது நெக்ஸ்ட்டாக அப்படியே வந்துட்டு செக்மெண்ட் 2 ஸ்டார்ட் ஆகும் பட்சத்தில் லைக் ரயான் சொல்கிறாரு, இந்த குரூப் ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாம் ஒரு 5 குரூப் இருக்கும் சார், இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே 2 குரூப்பு, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லை சார், நீங்கள் தயவுசெய்து இந்த பாயிண்ட்லாம் யாருமே பேசாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு லைக் ரொம்பவே என்ன விஷயம் கேட்டாங்களோ அதுக்கான ஒரு பதிலை சொல்ல முடியாமல் எல்லா கண்டஸ்டண்ட்டும் திகைச்சு போய் நின்ன ஒரு தருணமான ஒரு சீசன்னா முழுக்க முழுக்க அந்த பிக் பாஸ் சீசன் 8 தான் அப்படின்றத இன்டெரக்டாக விஜய் சேதுபதி அவர்கள் காமிச்சார். மேபி எல்லாருக்குமே கமல் சார் வெர்ஷன் ஆஃப் போஸ்டிங்கை பார்த்துட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்த கண்டஸ்டண்டாக இருந்து திடீர்னு விஜய்எஸ் அப்படின்னும் போது அவங்களால அந்த விஷயங்களை எதிர்கொள்ள முடியலையான்னு தெரில. இன்னைக்கெலாம் சர்க்காசம் டு த கோரில் விஜய் சேதுபதி ராக் கண்டஸ்டன்ஸ் ஆல் ஷாக்ட் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஜெஃப்ரி, என் செல்லங்களில் முதல் செல்லம் ஜெஃப்ரி தான் அப்படின்னு சொன்ன விதம் ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஒரு யதார்த்தமான ஒரு இடத்துலேருந்து வர பையன் தான், மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கே சில இடத்துல வந்துட்டு தெளிவாக கேட்டுட்டு இருந்தார் கேள்வியை, அப்படி தான் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நம்ம தலைவன் அருண் அவர்கள் அப்படின்னு சொல்லி எஞ்சி வந்து அதுக்கப்புறமா சார் எப்பயுமே வந்துட்டு எல்லா சீசன்லையுமே இந்த 7th சீசனில் வந்துட்டு 7th வீக்கில் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும் சார், இந்த சீசன் தான் சார் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நான் இந்த கேப்டன் நான் வந்துட்டு இந்த ராஜாராணி டாஸ்கில் ஒரு கிளர்ச்சியை கிரியேட் பண்ணி 2 நாடும் ஒன்றா சேர்ந்து ராஜா ராணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்லாம் யோசிச்சேன் சார், என்ன பண்ணல சார். சார் நல்லா இருக்கு சார், பண்ணியிருக்கலாமே சார் அப்படின்னு. லைக் எல்லாருமே வீக்கெண்டில் பேசுகிறதுக்கான கண்டென்ட்டை ஹெவியாக வச்சுருக்காங்க, பட் வீக் டேஸில் அதை டெலிவர் பண்ணுறதுல அதிகப்படியாக நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்கன்றது அப்பட்டமாகவே தெரியுது. அதில் தான் வந்துட்டு லீஸ்ட் அமாங் த ஒர்ஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் தான் நிறைய பேர் வெளியிலவே தெரியுறாங்க. இன்டீட் கடைசியாக வந்துட்டு எனக்கும் ஆனந்திக்கும் ஒரு மாதிரி ஒரு கல்யாணம் 3 கல்யாணம் ஆச்சு சார். இவங்க 2 பேருக்கு ஒரு கல்யாணம், அதுக்கப்புறமா விஷாலும் தர்ஷிகாவும் ஒரு மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜா ராணி கூட கடைசியாக அந்த மகுடத்தை சூட்டி அவருக்கு வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு வாய்ஸு மகுடத்தை சுட்டி தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டார் சார். உடனே குபீர் சிரிப்பு மூமெண்ட் தான். லைக் இந்த மாதிரி கவுண்டர்ஸ்லாம் சிலதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராணவ் எந்திரிச்சு அவரோட பாயிண்ட்டுக்கு வந்துட்டு சிலதெல்லாம் பேசினார். பட் ராணவ் எந்திரிச்சோடனே செம்ம கிளாப்ஸு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் ராணவே. ஓ நம்ம சூப்பராக பண்ணிட்டோமா, எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் ராணவுக்கான பாயாசம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவா எந்திரிச்சதுக்கப்புறமா சார் எந்த சீசனும் கலண்டி இந்த சீசனில் அதிகப்படியாக ஒரு நல்ல நல்ல ஃபுட்ஸ் வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு சார். எல்லாருக்குமே விஜய் சேதுபதி அவர்களுக்கே ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஓ ஒருவேளை வீட்டுக்குள்ளே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் குக் பண்ணியிருக்காங்களோ, அவ்வளோ ப்ரொவிஷன்ஸ்லாம் ஒவ்வொரு வாரமும் எடுக்கலையே யாருமே. இந்த ஃபேக்டரியில் யோசிச்சுட்டே இருக்கும்போது சார் மட்டன் பிரியாணி என்ன, சுக்கா என்ன, சிக்கன் 65 என்ன, இது பெப்பர் மசாலா என்னன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஐயோ பிக் பாஸ் ஹோட்டலை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம இப்போது அடுத்து ஓப்பன் பண்ணிடலாம் சார், இந்த மெனு கார்டை தான் இப்போ அவர் படித்தாருன்னு சொல்லிட்டு அது சர்காஸ்டிக் இல்லை, டேரெக்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அதை நெத்தி போட்டில் அடித்த மாதிரி செம்மையாக கலாச்சிட்டாரு. தட் வாஸ் ரியலி குட். அதுக்கப்புறமா ஜாக்லினுமே பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸு அவங்களுக்குமே வந்துட்டு கிளாரிட்டி இல்லை, என்ன கேட்குறாங்க அப்படின்ற விஷயத்தில் கிளாரிட்டியே இல்லாமல் இதெல்லாம் இருந்துச்சு சார், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி கடைசியாக சார் இதுக்கு மேலே வந்துட்டு எங்களால் எங்கள் சீசன் தான் பெஸ்ட்டுன்றது பொய் சொல்கிறதுக்கு வாயே கூசுது சார் அப்படின்னு சொன்ன அந்த மொமெண்ட்லாம் வந்துட்டு லைக் சிரிச்சிட்டேன், சீரியஸ்லி சிரிச்சிட்டேன். சரி அவங்க சொன்னது சூப்பர் டூப்பர், இதெல்லாம் தாண்டி சிரிச்சிட்டேன். ரைட். இதான் ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிக்க வைப்பாங்க, ரசிக்க வைப்பாங்க. அதில் வந்துட்டு ஜாக்லின் சொன்ன அந்த மோட்லாம் வந்துட்டு சிரிக்க வச்சது. நிறைய கன்ஃபியூஷன். அண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரியும் இருந்துச்சு ஓவரால். அண்ட் தென் சௌந்தர்யா எந்திரிச்சதுக்கப்புறமா ஓவரால் கிளாப்ஸு ஐயோ சார் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்டில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட் வெரி கிளியர்,
மற்ற சீசன் தாண்டி இந்த சீசனில் தான் எல்லாருமே ஃபேக்காக இருக்கிற மாதிரி அதிகப்படியாக பார்க்க முடியுது சார்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பிளாஸ்ட்டாக அடித்தாங்க. அந்த பாயிண்ட்லாம் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பரான ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ரஞ்சித், இதெல்லாம் தாண்டி நீங்கள்லாம் என்ன உருட்டுறீங்க, நான் உருட்டுறேன் பாருங்கள் சார் ஒரு சீனியர் ஆக்டர் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்டில், சார் மற்ற எல்லா சீசனும் தாண்டும் போது சீசன் 8 நீங்கள் தான் சார் ஸ்பெஷலு, ஐயோ சாமி தங்கம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதிக்கு ஒரு மாதிரி நன்றி சார், ஆனால் அவரோடலாம் கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கமல் சாரை பற்றின ஒரு சில விஷயங்களை வந்துட்டு பகிர்ந்தார். லைக் ஒரு 2 வரி எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா அவர் அவ்வளோ ஆட்கள் கிட்ட பழகியிருக்காரு கமல் சார். அந்த பெரிய மகான் இருந்த இடத்துல வந்துட்டு அவரோட வேலையில் பிஸியாக இருக்கும்போது நான் இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ஐ எம் வெரி ப்ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தாண்டி கமல் சாருக்கு சில டைம் ரஜினி சார் எல்லாமே சொல்லுவாங்களாம், கமல் அவர்கள் வந்துட்டு பேசும்போது அவர் பேசுறது பாதி பேர் புரியாதுன்னு சொல்லுவாங்கன்ட்டு. பட் அதுக்கு வந்துட்டு ரஜினி சொல்கிறச்சோ அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு அவ்வளோ இருக்குது, நம்மக்கிட்ட எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் தான் பார்க்குறேன்னு சொன்ன விஷயம்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப ரசித்தேன் அந்த பாயிண்ட்டு. விஜய் சொல்லும் போது எப்பயுமே நம்மளோட கேஹெச் சார் உலகநாயகன் அவர்கள் இந்த ஷோ வந்துட்டு இவ்வளோ சூப்பராக இத்தனை வருஷம் எடுத்துகிட்டு போயிருந்திருக்காரு. இப்போ அவர் இல்லை, அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக விஜய் சேதுபதி பண்ணுறாரு. அவர் வந்துட்டு அவரோட மூவி இதில் பிஸியாக இருக்காருன்ற பட்சத்தில் திஸ் பாயிண்ட்ஸ்லாம் ஓகே, கமல் சாரோட ரெஃபரன்ஸ் அப்படி டச் பேஸ் பண்ணும்போது அப்படியே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மொமெண்ட் தான். அதை தாண்டி ஆர்ஜே அனந்தி இவங்க நீங்கள் எல்லாருமே வந்து பேசினாங்க. எல்லா சைட்லேயுமே ஈக்குவலண்ட்டான ஒரு பாயிண்ட்ஸு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு செக்மெண்ட் பிரேக் முடிஞ்சுட்டு ஜஸ்ட் த ஹவுஸ் சேஞ்ச் எப்படி இருந்துச்சுன்ற அடுத்த செக்மெண்ட்டில் வராரு முத்து. சூப்பருங்க, சீரியஸ்லி சொல்கிறேன். ஒரு நல்ல பேச்சு திறனாளர், இந்த கேமை வந்துட்டு அதிகப்படியாக புரிஞ்சுட்டு டீகோட் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பிளேயருன்றதை இந்த இடத்துலையும் காமிச்சாரு. இதை தாண்டி எனக்கு அவர் பேச்சில் வந்துட்டு ஒரு நான்லாம் கலக்கப்போகுது யார் வந்துட்டு ரொம்ப ரசிக்கக்கூடிய ஆள். இந்த கலக்கப்போகுது யாரில் இந்த மிமிக்ரிலாம் ஒரு பக்கம் பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு ஃபேக்டர்ஸ் ரசிக்கும் போது ஈக்குவலண்ட்டாக இந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸை வந்துட்டு அதிகப்படியாக நான் ரசிப்பேன். முத்து பேசும்போது எல்லாமே வந்துட்டு சில இடத்துல அது நேர்த்தியாக கோர்வையாக அந்த வார்த்தைகளோட கோர்வையை வந்துட்டு போட்டு அதை கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்லும் போது ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் சொல்கிற மாதிரியோ இல்லை வந்துட்டு வேகமாக இந்த நகைச்சுவை பட்டிமன்றம் இந்த ரெண்டுமே வந்துட்டு வெவ்வேறு. பட் இந்த மாதிரி வந்துட்டு நான் பார்க்குறேன். ரொம்ப சூப்பரான ஒரு டேலண்ட். எனக்கு ரொம்ப ரசித்து வேந்து பார்த்துட்டு இருந்தேன் முத்துவை, எவ்வளோ அழகாக வந்துட்டு நரேட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அண்ட் மோரோவர் அவர் வச்ச ஒரு பாயிண்ட் சூப்பரு, இங்கே டாஸ்க் பண்ணுறது கஷ்டம் இல்லை, டாஸ்க் கொடுக்கறது கஷ்டம் அப்படின்றது. எனக்கு என்னென்னா கமல் சார் அந்த பஞ்சதந்திரமில் ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லைங்களா, மாமா ஒன்று சொல்லட்டுமா, கேள்வி கேட்குறது அவ்வளோ கஷ்டம், கேள்வி கேட்குறது அவ்வளோ ஈஸி, பதில் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்ட்டு. இதை அப்படியே மாற்றி ஏன் முத்து சொல்கிறாரு அப்படின்ற பேரில் தான் இருந்துச்சு. ரைட், டாஸ்க் கொடுக்கறது கஷ்டம் இல்லை, ஆக்சுவலி டாஸ்க் பண்ணுறது தான் கஷ்டம். 5 வாரமாக ஆல்மோஸ்ட் 4-5 வாரமாக வந்துட்டு கேர்ள்ஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த டாஸ்க் வந்து கஷ்டமான டாஸ்க்காக இல்லை, பட் கிரிஞ்ச் எலிமெண்ட் டாஸ்க்காக இருந்துச்சு பாய்ஸ் டீமில். பட் இவங்க டாஸ்க் கொடுக்கும் போது கிரிஞ்ச் எலிமெண்ட் டாஸ்க்காக இப்போ வரைக்கும் இல்லை. ப்ராபப்ளி லைக் டூவபிள் டாஸ்க்காக தான் இருந்துச்சு. பட் நான் அந்த 100 சிட்டப்ஸ்க்கும் சொல்லலை, அதுக்கப்புறம் முத்துக்கு சொன்ன அந்த 3 சர்க்கியூட் அதையும் சொல்லலை. அதை தாண்டி இந்த டாஸ்க்குனால குவைட் டூவபிள். மேபி அவங்க சேலஞ்ச் பண்ணி கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். அதோட பாயிண்ட் ரிலேட்டடாக வரேன் நான். லைக் அதுக்கப்புறமா வந்துட்டு ஜாக்லின் கிட்ட கேட்கும்போது, சார் தட்டி எடுக்க சொல்லும் போதெல்லாம் என்னைய உயிர் எடுத்தாங்க சார், அதே வேலையை அருணுக்கு பண்ணும் போதெல்லாம் அப்படியே குப்பீர்னு எனக்குலாம் சந்தோஷமாக இருந்துச்சு சார்ன்னு சொல்லிட்டு, இதுதாங்க யதார்த்தம், இதான் யதார்த்தம், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார், அதை மறுபடியும் அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும்னு நினைக்கும் போது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி முத்து வந்துட்டு ரசிக்கும்படியாக சொன்னாரோ ஜாக்லினும் ஈக்குவலண்ட்டாக ரசிக்கும்படியாக சொன்னாங்க அப்படின்றது தான். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கை பற்றி கேட்டிருந்தார் விஜய். ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் ரிலேட்டடாக வந்துட்டு பயங்கர பெரிய ஒரு கன்ஃபியூஷன். அந்த சர்க்கியூட் வந்துட்டு 3 செட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸு 3 சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா இல்லை 3 சர்க்கியூட் ரொம்ப பாவம் லேட் ஆகிடும், அது ஒரு சர்க்கியூட் மட்டும் போதும்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க. இந்த கான்வர்சேஷன் ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருந்தது. பட் வி காட் ஒன் கிளாரிட்டி ஆன் ஒன் திங். இங்கே என்னென்னா பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இது முத்துவாகட்டும் இல்லை அந்த 100 சிட்டப்ஸ்க்கு ஜெஃப் ஆகட்டும், கேர்ள்ஸ் டீமில் எடுத்து வச்ச ஒரு பாயிண்ட் வாஸ் ரியலி குட். என்னென்னா நாங்கள் சொல்கிறோன்றதுக்காக அவங்க ஏன் பண்ணணும், வை கேன் தே ஸ்டாப் அப்படின்ற ஃபேக்டர். இங்கே சௌந்தர்யா வந்துட்டு 1 கவுண்ட் போதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் மேற்பார்வையாளர்லாம் இருக்காங்க, அந்த 1 கவுண்ட் 1 சர்க்கியூட் போதுன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா முத்து வந்து மஞ்சரியோட பேச்சுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்ற பட்சத்தில்
சௌந்தர்யா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சௌந்தர்யா சொன்னாங்க சார் இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னும் போது அப்போ நீங்களும் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்டார், விச் இஸ் அ குட் கொஸ்டின். ஆனால் மஞ்சரியும் அதுக்கான ஒரு பாயிண்ட் வந்துட்டு என்ன வச்சாங்கன்னா, அவர் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவார் சார், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அந்த டாஸ்க் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் சௌந்தர்யா ஆல்சோ இல்லை சார் நான் ஸ்டாப் பண்ண சொன்னேன், பட் அவர் வந்துட்டு இதான்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மோரோவர் ஒருத்தவங்க சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க வந்துட்டு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல பண்ணிவிட்டு இது ஒரு சிம்பத்தியாக வந்துட்டு வெளியில் க்ரியேட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சார். அந்த வகையில் வந்துட்டு வேணான்னு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும் போதுமே கூட அவங்க பண்ணி முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு சூழலில் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் லைக் மல்டிபிள் டைம்ஸ் அந்த முத்து, மஞ்சரி, சௌந்தர்யான்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணுறாங்க. அண்ட் தென் அருண் வந்துட்டு இன்வைட் பண்ணாங்க. விஜய் வந்துட்டு அவரையே வந்துட்டு இன்வைட் பண்ணுறாரு. அந்த ஜாக் கொடுத்த அந்த டாஸ்க்கை பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரைட்டுங்களா. தட் அந்த ஃப்ராக் டாஸ்க்காக ஏதோ ஒரு டாஸ்க் ரிலேட்டடாக அதை பற்றியும் அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த லைன் ஓனர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு வர்ஷினி சொன்னாங்க. அந்த டாஸ்க் கொடுக்கறதுக்கான அதிகாரம் ஒரு கேப்டனுக்கு இருக்குது. ஈவன் தோ லைன் ஓனர்ஸாக சௌந்தர்யா, வர்ஷினி அண்ட் தென் சாச்சனா இவங்க 2 பேரும் இவங்கெல்லாம் இருந்தாலுமே ஒரு கேப்டனுக்கு இவங்க எல்லாருக்கும் மேலேயும் எப்பயுமே அது இப்படிதான் ஒரு கிளை டீமாக இருக்கும்போது ஒரு மெயினாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மேனேஜரோ இல்லை ஒரு கேப்டனோ அவங்கள வந்துட்டு அவங்க நினச்சா யாரோட வேலையில் வேணாலும் தலையிட்டு அந்த வேலையை வந்துட்டு பண்ணலாம் அப்படின்றது ஒரு கேப்டன்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ப்ராப்பராக மஞ்சரி பண்ணாங்களா பண்ணலையா இது 2வது விஷயம். அந்த ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த இன்சார்ஜ் ரிலேட்டடாக சார் இந்த டீம் வீடு மாறினதுக்கப்புறமா கேர்ள்ஸுக்குள்ளே ஒரு யூனிட்டியே இல்லைன்றது புரிஞ்சுக்கிட்டோம் சார். ஏன்னா டாஸ்க் கொடுக்கணுன்றதை தாண்டி அதை யார் கொடுக்கணுன்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்குள்ளே இல்லைன்ற அந்த பாயிண்ட்டெல்லாம் எடுத்து வச்சாரு. சரி ஆரம்பத்துலேருந்தே நான் தான் சொல்கிறேன், கேர்ள்ஸ்குள்ளே ஒரு யூனிட்டியே கிடையாது. பாய்ஸ் எல்லாருமே யுனைட்டடாக இருக்க மாதிரி ஒரு போர்வையில் இருக்காங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கிரட்ஜ் இருக்குது. ஆனால் அந்த கிரட்ஜை காமிக்காமல் டீமாக தான் விளையாடுறோன்ற அந்த ஒரு ஃபேக்டரில் இருக்காங்க. இப்போது என்னென்னா ஒரு ட்வீட் வந்துட்டு இப்போது பரவிக்கிட்டு இருக்கு. ட்வீட் ஆல்மோஸ்ட் மோஸ்ட்லி கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். இனிமே வரப்போகிற நாட்களில் இந்த லைன் கிடையாது, இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கிடையாது. ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ பாய்ஸுக்கு ஒரு மாதிரி டஃப் பேட்டிலாக இருக்கும், ஒரு டஃப் பேட்டிலாக இருக்கும். கேர்ள்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் தான். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே கேர்ள்ஸ் எல்லாருமே தனித்துவமாக தான் ஆடிட்டு இருக்காங்க. வேறஸ் பாய்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை. யாரோ ஒருத்தரை சார்ந்து மட்டுமே ஆடிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி அருண் பேசின பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பரான ஒரு பாயிண்ட்ஸு. இந்த ஜாக்லின் கொடுத்த அந்த டக் டாஸ்க்கு, இந்த ஃப்ராக் ஜம்ப் டாஸ்க்கை பற்றிலாம் வந்துட்டு பேசினார். ஆனால் இதை பற்றி பேசும்போது ஒரு வேளை கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு சார் எங்களுக்கு கூட தான் சார் இந்த முட்டை போடுற டாஸ்க்லாம் வந்துட்டு கொடுத்தாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு யாராவது எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அருணோட பாயிண்ட் அப்படியே நலிஃபை ஆகிருக்கும். பட் யாருமே அதை வைக்கவே இல்லை ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சீசன் வந்துட்டு எப்படி போயிட்டுருக்குன்ற பட்சத்தில் அந்த பாயிண்ட் நான் மறந்துட்டேன். போன செக்மெண்ட்டில் சௌந்தர்யாவை வந்துட்டு கேட்கும் போது ஃபேக்காக இருக்காங்கன்னு சொல்லும் போது வேறு என்ன எல்லாம் ஓகேவா நல்லா இருக்கா அப்படின்னா வைக்கும்போது ஆமாம் சார் என்ன நல்லா தான் இருக்கு சும்மா நான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற அந்த மோட்லாம் வந்துட்டு சௌந்தர்யாவோட ரியாக்ஷன், அம்மா யாருமா நீ கன்னி வெடியை பிளேயர்ஸ்குள்ளே வைப்பாங்கன்னு பார்த்தா திடீர்னு விஜேஎஸ்கே ஒரு கன்னி வெடியை வைக்கிற ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன், சம்வேர் லைக் மறந்துவிட்டேன். பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அருண் வந்துட்டு வாலண்டியராக முத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த டாஸ்க் ரிலேட்டடாக அவர் வந்துட்டு கொஞ்சம் லாயர் மாதிரி வந்தார் அந்த டக் ஜம்ப் ரிலேட்டடாக. அண்ட் ஜாக்லின் வந்துட்டு சொன்னாங்க நீங்கள் கொடுங்க டாஸ்க் ஏதாவது வந்துட்டு சொல்லும்போது நீங்கள் கொடுங்க பார்ப்போம், நீங்கள் எப்படி தான் கொடுத்துட்றீங்கன்னு பார்க்கலான்ற மாதிரி ஒரு திமிராக கேட்டாங்க சார்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லும்போது அதையுமே வந்து விஜய்ஸ் வந்து கொஸ்டின் பண்ணார், இது எந்த மாதிரி தோரணையில் இருக்குது அப்படின்னும் போது எஸ் முத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கும்போது அவங்க ஜாக்லின் என்ன சொன்னாங்க, சார் இந்த மாதிரி இல்லை சார், இதை விட கொஞ்சம் அக்ரெசிவாகவே இருந்துச்சு, நீங்கள் என்ன கொடுத்துட போகிறீங்க, நாங்கள் என்ன பண்ணாமல் இருக்க போகிறோம், பார்ப்போம் என்ன தான் பண்ணுறீங்க பார்ப்போன்ற மாதிரி இருந்ததா ஜாக்லின் சொல்கிறாங்க. முத்து அதை டிஃபெண்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. பட் ஜாக்லினோட பாயிண்ட் தான் வந்துட்டு விஜேஎஸ் ஆல்மோஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க மோரர்லெஸ். அண்ட் மஞ்சரி அபவுட் த டாஸ்க் கேர்ள்ஸ் ஆர் அகெயின்ஸ்ட், அது மஞ்சரி என்ன டாஸ்க் கொடுத்தாங்களோ அது ஒட்டுமொத்தமாக கேர்ள்ஸ் டீமுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி. மஞ்சரி கொடுத்த டாஸ்க் எல்லாருக்குமே எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது, அவங்களோட கேப்டன்சியில் எப்படி இருந்துச்சுன்னெலாம் கேட்கும்போது எல்லாருமே மாற்றி கையை தூக்குனாங்க. அது வர்ஷினி வாஸ் டெல்லிங் லைக் இது எதுவுமே டூவபிள் டாஸ்க் இல்லை சார், ஏன்னா நான் அவங்களும் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுற விமன் ஜிம்முக்கெலாம் போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது 1 சர்க்கியூட் ஓகே சார், இது பட் 3 சர்க்கியூட்ஸ்லாம் இட்ஸ் நாட் டூவபிள் மேக்ஸிமம். இது அப்பயே சொல்லியிருந்துருக்கலாம், அது வீக்கெண்ட் வரைக்கும் யாருமே வெயிட் பண்ண வேண்டியது இல்லை, பிகாஸ் அவங்களுமே வந்துட்டு டாஸ்க் கொடுக்குற இடத்துல தான் இருக்காங்க. அண்ட் தென்
ஆனந்தி வந்துட்டு ஒரு பாயிண்ட் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இப்போ அவங்களால பண்ண முடியலன்னா அதை சொல்லலாம்ல, அதை சொல்லாமல் இவங்க என்ன கொடுத்தாலும் நம்ம பண்ணிப்போம். அதுக்கப்புறமா சீக்வன்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக மாறும்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று பண்ணுறாங்க சார், அந்த சிம்பத்தியில் இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க சார் அப்படின்ற பட்சத்தில் அந்த பாயிண்ட் ரியலி வேலிட் பாயிண்ட் தான். இப்படி போயிட்டே இருக்கும்போது நான் அவங்களெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு சந்திக்கிறேன் அப்படின்ற மூமெண்ட்டில் அடுத்த சீக்வன்ஸ் போகும்போது ஜெஃப்ரி பற்றி கேட்குறாங்க, ரைட்டுங்களா? இப்போ ஜெஃப்ரி பற்றி என்ன கேட்குறேன், அந்த டாஸ்க்கு அந்த 100 சிட்டப்ஸ் வந்துட்டு லைக் சாட்சனா கொடுத்தாங்கல்ல, அது யார் கொடுத்தாங்க அப்படின்ற ஃபேக்டர்லாம் கேட்கும்போது லைக் சாட்சனா வந்துட்டு ஆமாம் சார், சாட்சனா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூசுத்தனமாகவே பேசிட்டாங்க. என்னென்னா கலாச்சார் சார், என்ன கலாச்சாரத்தினால நான் அப்படியே கொடுத்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் கம்ப்ளீட்லி சாட்சனா ரைட், அவங்க இந்த கேமில் வந்துட்டு ஏதோ ஒன்று விளையாடுறன்ற பேரில் கம்ப்ளீட்டாக அவங்கள வந்துட்டு தன்னைத்தானே தாழ்த்தி அவங்களுக்கான ஒரு கிராஃப் லிமிட்டில் எங்கேயுமே வந்துட்டு பெட்டராக அவங்க வந்துட்டு ஃபிட்டின் ஆகாத மாதிரி இருக்காங்க. ஆனால் ஏன் தான் விஜய் சேதுபதி அவர்கள் காப்பாற்றிட்டே இருக்காருன்றது புரியவே இல்லை. இந்த வகையில் சாட்சனாலாம் சாட்சனா சொல்கிற ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க தர்ஷிகாக்கு, சார் முடியல சார், இந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டு கரெக்டாக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறது முடியல சார்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்துட்டு மறுபடியும் ஹி வாஸ் ட்ரைங் டு கிளாரிஃபை ஹிம்செல்ஃப். சார் அவங்க வந்துட்டு 100 சிட்டப்ஸ் போட சொன்னாங்க, அப்பயே எனக்கு புரிஞ்சிச்சு சார், இவங்க வந்துட்டு பழிவாங்குற நோக்கத்தோடு தான் பண்ணுறாங்கன்ட்டு. பட் நான் அதை பண்ணி முடிச்சிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் லேட்டராக சாரி கூட கேட்கல அப்படின்ற அந்த ஃபேக்டர்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே விஜேஎஸ் வந்துட்டு கேட்குறாரு, சாட்சனா கொடுத்த டாஸ்க்கும் யாருக்கெல்லாம் வந்துட்டு உடன்பாடு இல்லைன்னா ஒட்டுமொத்த கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் மஞ்சரி கொடுத்த டாஸ்க் எத்தனை பேருக்குலாம் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்குமே வந்துட்டு மெச்சாரிட்டி பீப்புள் கை தூக்குனாங்க. இட்ஸ் நாட் த டூவபிள் டாஸ்க். மேபி வர்ஷினி சொன்ன ஒரு பாயிண்ட், இதெல்லாமே ஒரு 30 செகண்ட்குள்ளே வந்துட்டு பண்ணலாம் சார், 30 செகண்டுக்காக பண்ணிவிட்டு டப்புனு மூவ் ஆன் பண்ணிடலாம். பட் அது 3 சர்க்கியூட் அப்படின்ற அந்த விஷயம்லாம் வந்துட்டு இட்ஸ் நாட் டூவபிள் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் வந்து வச்சுருந்தாங்க. மோரோவர் சாட்சனா என்ன சொன்னாங்கன்னா, லைக் ரொம்ப வலிக்குதா ஜெஃப்ரி கிட்ட, ரொம்ப வலிக்குதா இந்த 100 சிட்டப் போட்டது அப்படின்னு சொல்லி, ஆமாம் பரவாயில்ல வேணும்னே தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் ஒரு திமிரின் உச்சம். அதை ரொம்ப அழகாக ஜெஃப்ரி கன்வே பண்ணார். ஜெஃப்ரி கன்வே பண்ணுற பட்சத்தில் லைக் பவி வந்துட்டு சொன்னாங்க, இல்லை சார் இந்த டாஸ்க்லாம் கொடுக்கும்போது நான் தான் வந்துட்டு இந்த ராஜகுருவாக இருந்தேன், அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை, மோரோவர் அவங்களே கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லும் போது, இல்லை சார் எல்லாரும் இப்போ வந்துட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க சார், ஒரு வேளை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்துட்டு கேட்டிருப்பேன் சார். விஜய் சேதுபதி அவர்கள் சூப்பரான ஒரு கவுண்டர், என்ன லைட்டர் நோட்டில் வச்சுட்டு போகக்கூடாது, செம்ம டைட்டர் நோட்டில் அவங்களுக்கு பண்ணியிருந்துருக்கணும், பட் ரொம்ப லைட்டர் நோட்டில் தான் வச்சுட்டாரு. என்ன சொன்னாருன்னா, சாட்சனா நீங்கள் சொன்னால் கேட்குறாளா, அப்படியே கேட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்கல்ல அப்படின்றத இன்டைரக்டாக வந்துட்டு சொல்லிட்டாங்க. மோரோவர் அன்ஷிதா எந்திரிச்சு அவங்க வச்ச பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலி பாய்ஸ் டீமுக்கு தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன வாரமே அவங்க பாய்ஸ் டீம்லேருந்து வெளில வந்துட்டாங்க, கேர்ள்ஸ் டீமுக்கு இந்த வாரத்தில் இருக்காங்க. ஆனாலும் அவங்க பாய்ஸ் டீமை நோக்கி தான் விளையாடுறாங்க. பட் ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னது கம்ப்ளீட்டாக ஒரு வன்மத்தை தான் சார் இவங்க வந்துட்டு வச்சது மாதிரி இருந்துச்சு இந்த வீடு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா. மோரோவர் அந்த டாஸ்க்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டார்கெட் பண்ணணுன்ற மாதிரி தான் பாய்ஸை அவங்க வந்துட்டு டாஸ்க்கு கொடுத்தாங்க, இது நல்லா இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லி லைக் உடனே வந்துட்டு ஜெஃப்ரி இந்த கால்வலிலாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டு சாட்சனா சாரி சொல்ல அப்படின்ற மொமெண்ட்லாம் வந்துட்டு திடீர்னு ஒரு மாதிரி அழுது கூப்பாடு போட்டு, ஐயோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு, சாரிலாம் வந்துட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாரி சொல்லலைன்னு மஞ்சரி சொல்கிறாங்க. திடுதப்புன்னு ரஞ்சித் அவர்கள் என்ன பண்ணார், சாரி சொன்னாங்க சார் நான் பார்த்தேன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர். எப்போ சாரி சொன்னாங்க புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்கும் பட்சத்தில் தெளிவாக மஞ்சரியும் சரி ஜெஃப்பும் சரி சொல்லும் பட்சத்தில் மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா, நான் அப்படி தான் நான் தெரிஞ்சதான் நான் கொடுத்தேன் அந்த டாஸ்க்குன்னு தான் சொன்னாங்க சார், ஆனால் சாரி அவங்க சொன்னது நானும் பக்கத்தில் இருந்தால் எனக்கு கேட்கலன்னு. பட் ரஞ்சித் அவர்கள் சாரி சொன்னாங்க சார். ரஞ்சித் சொல்கிறாரு, சாரி சாட்சனா சொன்னாங்களே சார், நான் கேட்டேன், மேபி அது ஜெஃப்ரி கேட்கல போல இருக்கு. ஜெஃப்ரிக்கே கேட்கலன்னா இவருக்கு எப்படி கேட்டிருக்கோன்றது தெரியவே இல்லை, சீரியஸ்லி எப்படி கேட்டிருக்கோன்றது தெரியவே இல்லை. பட் இங்கே ஆனந்தி வந்துட்டு ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, எந்திரிச்சு இல்லை சார் டாஸ்க்குன்னு கொடுக்கும்போது இந்த டாஸ்க்லாம் புரியல, நாங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பாய்ஸோட ஒரு பெஸ்ட் சைடை வந்துட்டு கொண்டு வர மாதிரியான ஒரு டாஸ்க்காக வந்துட்டு பண்ணோம். இந்த பாயிண்ட் ஒரு மாதிரி வேலிடாக தான் இருக்குது. இப்போது சிவா வந்துட்டு மிமிக்ரி பண்ணுவார், இல்லை விஷால் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு என்டர்டெய்னர், ஜெஃப்ரி வந்துட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க.
ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் லைக் இந்த ஒரு டேலண்ட்ஸை வந்துட்டு வெளியில் கொண்டு வர மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கலான்னு யோசிச்சேன் சார். அதுதான் சிவாவோட ஆனிவர்சரி வரும்போது வி டிஸ்கஸ் அபவுட் ஒன் டாஸ்க், அதுக்கப்புறமா அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணோம் அப்படின்ற ஒரு மொமெண்ட் வந்து சொன்னாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருங்க அப்படின்ற பட்சத்தில் உடனே சாட்சனா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஐயோ இந்த கண்டென்ட்லாம் டூ மச் ஆஃப் ஓவர் போர்டிங் கண்டென்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இந்த நீலி கண்ணீர் வடித்து ஏன் இப்படி ஒரு சிம்பத்தி ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சிம்பத்தி ஓட்டு கூட இவங்க வாங்கவே முடியாது. லைக் ஐ திங்க் ஷீ சா த அதர் ப்ரீவியஸ் சீசன்ஸ் ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கேப்பில் வந்துட்டு அருண், ரஞ்சித், அப்புறம் இந்த முத்து இந்த இன்டர்வல் பிரேக்கில் வரும்போது அவங்க வந்துட்டு பேசுகிறார், சார் நீங்கள் ஏன் இங்கே சாரி சொன்னாங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டிங்களான்னு சொல்லிட்டு அருண் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லும் பட்சத்தில் சாட்சினா உடனே நான் முத்து அண்ணா கிட்ட பேசணும். ஐயோ இந்த அண்ணன் தங்கச்சி பாசம், இந்த பாச மலர் ஆக்சுவலாக இந்த வீட்டுக்குள்ளே இந்த மாதிரிலாம் இருந்தால் அது ரொம்ப ஆடாக இருக்கும், நல்லா இருக்காது. லைக் கேமை வந்துட்டு கேமே விளையாடுங்க. இப்போ முத்து அண்ணா கிட்ட பேசணுன்றாங்க சாட்சினா. ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் பேக்னா முத்துவை நாமினேட் பண்ணதே சாட்சினா தான். இது ஏன் ஒஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான். நான் புரிஞ்சுக்க தானே ட்ரை பண்ணுறேன், ஏன் எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அழுதது. அப்பா உடனே எல்லாரும் போயிட்டு வழக்கம் போல் சாட்சினாவை பேம்பரிங் பண்ணுறதுக்காக என்னென்னமோ பண்ணி அப்புறம் ஜெஃப்ரியே வந்துட்டு நீ பண்ணதான் எனக்கு தெரியும், ஆரம்பத்துலேருந்து உனக்கு எனக்கும் செட் ஆகாது தான், அதுவுமே நம்மளுக்கு தெரியும், ஏன் அதை பற்றி ரொம்ப பெருசாக யோசிக்கிற, நான் தான் நீ சாரி சொல்லன்னு எனக்கு தெரியும், பட் நான் தான் பெருசாக எடுத்துக்கலையே, ஃப்ரீயாக விடுங்க கேட்டாங்கன்றதுனால தான் அதை பற்றி சொன்னேன், யதார்த்தமாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர்லாம் வந்துட்டு ஜெஃப்ரி ரொம்ப அழகாக ஷீ இஸ் ட்ரைங் டு கன்வின்ஸ். உடனே வந்துட்டு கேர்ள்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜெஃப்ரி பையனாவது வந்துட்டு முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல, அவன் வேற ஏன் இந்த காலெல்லாம் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்குமே ஆக்சுவலி வேலிடான பாயிண்ட் தான். இது எல்லாமே ஃப்ரேம் போய்கிட்டு இருக்கும் போது வர்ஷினி அப்படியே 5 ஸ்டார் சாப்பிட்டு ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்டில் வரே வா சூப்பராக லைக் 5 ஸ்டாருக்கு இது பண்ணாங்க. பட் ஆக்சுவலி ஐ திங்க் வர்ஷினி நாளைக்கே வெளில வந்துடுவாங்க போல இருக்குது. அடுத்தபடியாக வந்துட்டு அடுத்த செக்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு விஜய் சேதுபதி சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார். சாட்சனா சாரி கேட்டாங்களா இல்லையா நீங்களாம் சொல்லுங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டார். அதில் ஒரு ஆடியன்ஸ் சேர்ந்து சாரி கேட்கல சார் அப்படின்னு சொன்னார்ல. இப்போது அந்த மக்கள்கிட்ட கேட்டு அதை உள்ளே போயிட்டு கேட்குறதுக்கு ஏன் நோவுது சார் உங்களுக்கு? விஜய் சார் கேட்டிருக்கலாமே, இங்கே மக்கள்கிட்ட கேட்குறதுக்கு. இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வாங்கிக்கிறீங்க, அதை வந்துட்டு உள்ளே இருக்கிறவங்க கிட்ட கன்வே பண்ணாதானே உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும். டைரெக்டாக போயிட்டு சொல்லியிருந்துருக்கலாமே, மா இப்போ நான் வீடியோவை பார்த்துட்டேன், லைக் மக்கள்கிட்டையும் கேட்டாச்சு, ரஞ்சித் சாருக்கு சொன்னீங்களே இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில், சார் நான் ஃபுட்டேஜை பார்த்தாச்சு சார், ப்ராங்க் தான் பண்ண போகிறோன்றதை உங்ககிட்ட சொல்லியிருக்காரு சார் நாமினேஷனுக்காகன்னு சொல்லிட்டு ரவீந்திர ப்ரோ வச்சு சொல்லியிருந்தார்ல. அப்போது மக்கள்கிட்ட இங்கே கேட்டார். உடனே அந்த ஃபுட்டேஜஸையும் பார்த்துட்டு சாட்சனா நீங்கள் சாரி கேட்கல சாட்சனா, இந்த மாதிரி கேவலமாக ஆடாதீங்கன்னு போய் சொல்லலாம்ல. அதுதான் விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட மிஸ் ஆகிற பாயிண்ட்டே அதுதான். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எல்லாத்தையுமே கேட்குறாரு, அட்டாக் பண்ணுறாருன்னு நினைக்கும் போது இந்த சாட்சனா மேலே இருக்கிற அந்த ஒரு பாசம் ஏன் தடுக்குது? உங்கள் பொண்ணு கிடையாது படத்தில், அவங்க ஒரு கேரக்டராக உங்கள் பொண்ணு, ரைட்? அதை தாண்டி ஸோ முடியல சீரியஸ்லி. அதுக்கப்புறமா வந்து ஆடியன்ஸ் கிட்ட கேட்டதை இது கன்வேவே பண்ணல, அது கேட்காமையே இருந்திருக்கலாம். இது வந்து ஒரு வேளை இது அப்படியே எபிசோடில் கன்வே பண்ணாமையாவது எங்களுக்கு இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் எங்களோட ஒரு 10 செகண்ட் வேஸ்ட்டு தானே, 10 செகண்ட் இல்லை ஒரு 30 செகண்ட்ஸே கூட வேஸ்ட்டு தானே, தேவையில்லை. அந்த மைலேஜாக எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் என்னமோ மக்களோட கனெக்ட் ஆகிறேன்னா மக்கள் நினைக்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் டைரெக்டாக கேட்குறதுக்கு தான் நீங்கள் ஹோஸ்ட். லைக் இது இல்லைன்னா அப்புறம் என்ன? சௌந்தர்யா அன்னைக்கு சைலண்ட்டாக ஒரு தோரணையாக ரியாக்ட் பண்ணதெல்லாம் வந்துட்டு மக்கள் எல்லாருமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சார், பார்த்துக்குங்க. லைக் அதுக்கப்புறம் இந்த கேப்டன்சி டாஸ்க் பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க என்ன பெஸ்ட்டாக இருந்தாங்களா ஒஸ்ட்டாக இருந்தாங்களா அப்படின்ற பட்சத்தில் லைக் சத்யா சொல்கிறாரு லைக் ஷி வாஸ் ட்ரைங் டு டூ த பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அண்ட் தென் ரயான் இவங்களுக்கு கேப்டன்சிக்கும் இந்த படை தளபதிக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க சார் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த நடிப்பு சீனை ஆரம்பிச்சிட்டாங்க சாட்சனா. சார் நான் வந்துட்டு இந்த ஒரு கண்டென்ட்டை சொல்லி சார் நான் வந்துட்டு இந்த பேட்ச் எடுக்க போனேன் சார், அதுக்கு வந்துட்டு ஒட்டுமொத்தமாக இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு சரிம்மா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அகெயின் மஞ்சரி இந்த ஃபைட் அபவுட் ராணவ் இந்த சீக்வன்ஸில் இந்த ராணவுக்கும் அருணுக்கும் உண்டான அந்த டிஸ்கஷனில் இது ஒரு மாதிரி ஆச்சு சார், அந்த இடத்துல வந்துட்டு நான் என்னோடய நிலை மாறி தான் இருக்க மாதிரியான ஒரு சூழல்லாம் வந்தது அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்தையுமே அப்படியே பேசும்போது
ராணவ் கிட்ட எழுப்பி பேசும்போது ராணவாலையும் தெளிவான பாயிண்ட்ஸை வைக்க முடியல. தயவுசெய்து உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேவையில்லாமல் வந்துட்டு ஏன் ராணவ் சுற்றி விட்றீங்க, சுத்த விட்றாரு தானேங்க நம்மளன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை பார்த்து விஜேஎஸ் கேட்டு எனக்கு என்னென்னா இந்த கண்டஸ்டன்ட் இந்த சீசனில் இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு இவ்வளோ டம் ஃபேக்டராக ஏன் இருக்காங்க அப்படின்றது சத்தியமாக தெரில. அது தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சரிக்கிட்ட கேட்கும் போது வாண்டடாக ஷீ கிரியேட்டட் த கன்ஃபியூஷன், அந்த வீட்டை மாறி போகும்போது தர்ஷிகாவை மாட்டி விட்டு இல்லை அவங்க தான் போனாங்கன்னு சொன்னதெல்லாம் இதெல்லாம் நான் வாலண்டியராக ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஃபேக்டராக பண்ணேன் சார் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லி அதுக்கப்புறமா அது ஒத்துக்கிற மாதிரியும் வராங்க. நான் நல்லா பண்ணல கேப்டன்சியை அப்படின்ட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இழுத்து சுற்றி போட்டு விஜய் சேதுபதி இவ்வளோ காண்டாகி பார்த்ததே இல்லை. சரி ஓகே நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன் நான் அப்படின்னு சொல்லி வரும் பட்சத்தில் உடனே ஒரு கில்ட்டி ஃபீலில் உட்காந்துட்டாங்க. கம்ப்ளீட்லி ஒரு இட்ஸ் அ டவுன்ஃபால் ஃபார் மஞ்சரி திஸ் வீக். ரைஸ் அப் ஆகி வரணும்னா அது அவங்களோட கையில் தான் இருக்குது. இதை தாண்டி டப்புன்னு அப்படியே ஃப்ரேம்குள்ளே வந்துட்டு சத்யா இப்போயாவது நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், அப்புறம் உங்ககிட்ட இன்றைக்கி ஃபுல்லாக நான் பேசலன்ற மன வருத்தம் எனக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உங்ககிட்ட வேறு உங்கள் ட்ரெஸ்ஸு மட்டும் தான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் போல இருக்குது, வாரம் ஃபுல்லாகவும் தெரியல, வீட்டுக்குள்ளே இன்றைக்கி எதுவும் பேசவே இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் சரி ஓகே முடிஞ்சிச்சு சார், சுற்றி ஒரு 8 போடுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன சார் பண்ணுறது, சீசன் 8 இதுதான் சார் நான் உங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அப்படியே சொல்கிறாரு. லைக் இதெல்லாம் அன்வான்ட் கண்டென்ட் தவிர்த்துருக்கலாம், ஒன்றும் பெரிய மைலேஜே இல்லை வீக்கெண்டில். அதுக்கப்புறம் சரி ஷோ இதுதாங்க நீங்கள் ஏதோ பண்ணுங்கள் என்னால் முடியல நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் உங்களன்னு சொல்லிட்டு அப்படியே ஷோவை கட் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா லைக் அருண் அப்பா முத்துக்குமரனை பற்றி ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்டு, டப்பா அடிக்கிறான் அவன், ஏன் டப்பா அடிக்கிறான் லைக் ஆக்சுவலி வந்துட்டு இந்த மஞ்சரியோட விஷயத்தில் முத்துக்குமரன் எனக்கு தெரியுன்றதுனால தான் நான் சொல்கிறேன் அப்படியே அவங்க சொன்ன பாயிண்ட்டை அவள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே டப்பா அடிக்கிறாங்க. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு. தீஸ் ஆர் த ஃபேக்ட்ஸ். இந்த இடத்துலலாம் முத்துக்குமரன் ஹி வில் பி ஃபெயிலிங். அண்ட் அருண் வந்துட்டு ஒரு பாயிண்ட் தெளிவாக என்ன வச்சார் அப்படின்னா இவன் பேசியே வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே கனெக்ட் பண்ணிட்டு வராரு. ஒரு நாள் அந்த கனெக்ஷன் கட் ஆச்சுன்னா எல்லாமே வந்துட்டு இவருக்கு கேமில் வந்து ட்ராப் ஆகுன்ற அந்த ஒரு பாயிண்ட்டை அருண் சூப்பராக இன்னைக்கு பிடிச்சிட்டாரு. பட் என்னென்னா டப்பா அடிக்கிறான், டப்பா பாருங்களேன் பேச்சிலேயே மாட்டிப்பாரு. எனக்கு என்னென்னா ஆக்சுவலாக அருணே வந்துட்டு விஷாலுக்கு ஓவராக டப்பா அடிச்சுட்டு தான் இருக்காரு. எனக்கு இப்போ முத்துக்குமரன் டப்பா அடிக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அருண் வந்து டேரெக்டாக முத்துக்குமரன் மூஞ்சிக்கு நேராகவே சொல்லணும். மோரோவர் இது லைன் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்றதும் தெரியல. லேட்டர் டைம் இந்த விஷயங்களை வந்துட்டு இது பார்ப்போம். லைக் இதுக்கு மேலே ஆனால் கேம் சூப்பராக இருக்க போதுங்க. நாளைக்கு என்ன அட்ரஸ் பண்ண போகிறாங்க, நாளைக்கு இந்த கோடு இல்லைன்றதை எப்படி கன்வே பண்ண போகிறாங்க என்னன்றதை பார்ப்போம். மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கும் வரை திஸ் இஸ் செல்வா சைனிங் ஆஃப். ஸோ மறக்காமல் என்னோடய ரிவ்யூ பாயிண்ட் நான் கற்றுக்குட்டி ஃபஸ்ட் டைமாக தனியாக பண்ணுறேன் அப்படின்னும் போது முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ எம் ஹேவிங் சம் டிஃப்ரெண்ட் ஐடியா ஃப்ரம் ப்ராபப்லி மண்டே ஆர் டியூஸ்டேலேருந்து பாருங்கள். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் ஆஃப் ரிவ்யூவிங்காக இருக்கும். இத்தனை நாள் வரைக்கும் யாரும் அப்படி பண்ணி பார்க்கல, ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வரும்ன்றதும் எனக்கு தெரில. ரைட்டுங்களா? ஓகே, நாளைக்கு நம்ம 49வது ரிவ்யூ விஜேஎஸ் எப்படி பண்ணுறாரு நாளைக்கு சண்டேவோட எபிசோடுன்றதை நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்டில் தென் திஸ் இஸ் செல்வா சைனிங் ஆஃப் ஃப்ரம் செல்வா இன்சைட்ஸ். டாடா பாய், குட் நைட்.